ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமிஃபைடு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும் தான் நடக்க போகுது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் நம்ம ப்ராசஸாக பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து என்ன செட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் குவெஸ்ட் கொடுக்குறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட், இன்னொன்று வந்து ஸ்டாஃப். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டாஃபில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்லேயே இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்னே போட்டுக்கிறேன். ஓகே, அது பாஸ்வேர்ட் மட்டும் கரெக்டாக எல்லாம் எதுவுமே ஸ்மால் லெட்டர் கேப் லெட்டர் எல்லாமே இருக்க மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. நான் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன்னா எஸ் மட்டும் கேபிட்டலில், அதுக்கு அப்படியே ஸ்டூடெண்ட் ஒன்று போட்டேன். ஸ்டூடெண்ட் 1 @ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வேலிட் ப்ரோட்டோக்கால், இந்த ரிவ்யூ த ஹைலைட்ஸ் ஃபீல்டு என்ன அது மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர் இது மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பாஸ்வேர்ட் நான் போட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஓனாக வேறு ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு வேறு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போதைக்கு பாஸ்வேர்ட் போட்டு க்ரியேட் பண்ணி வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அகெயின் நான் ஜாயின் கோர்ஸ் கொடுக்குறேன். நான் டீச்சராக க்ரியேட் பண்ணுறேன். டீச்சர் 1ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே டீச்சர் சூஸ் பண்ணிட்டேன். டீச்சர் 1 நான் இது ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே டீச்சருக்கான பாஸ்வேர்டு வந்து நான் என்னோட ஓன் பாஸ்வேர்ட் போடுறேன். நீங்கள் வந்துட்டு நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் ரெண்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். இதேமாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் n நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே வரேன். ஓகேங்களா? இந்த அட்மின்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அட்மினோட டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆவாங்க. இப்போ நம்ம என்னென்ன யூசர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த யூசர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆவாங்க. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ண யூசர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆவாங்க. அண்ட் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குவிஸ் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஒரு குவிஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் கேட்டகரி 1னே வச்சுட்டேன். எல்லாத்துலேயுமே நான் கேட்டகரி 1னே வைக்கிறேன். இப்போதைக்கு டம்மியாக தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் வேலிடான இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு என்ன ஆப்ஷன் 1 ஆர் 2 இந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டான ஆப்ஷன் வந்து நான் ஆப்ஷன் 1 வச்சுட்டு இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு கேட்டகரியில் ஒரு கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது குவிஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். குவிஸோட செக்ஷன்ஸ் எல்லாமே இதில் நோட் ஆகும். ஓகே, டன். இப்போ நான் அகெயின் வியூ சைட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட இது. இப்போ நான் வந்து லாக் அவுட் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஓகேப்பா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். நம்ம அதை மட்டும் பண்ணிவிட்டு இதில் உள்ள என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஸோ
நெக்ஸ்ட்டு இப்போ அகைன் நான் அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே தான் போகிறேன். ஓகேங்களா? அட்மின் டேஷ்போர்டில் நம்ம வந்து மொத்தம் 3 செட்டப் இருக்குது. இப்போ நான் யூசர்ஸ்குள்ளே போகிறேன். நான் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒன்று இருக்காங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை நான் உங்களுக்கு டேரெக்டாக ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை இங்கே நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஆட் யூசர் கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுக்குறோம். நான் என்ன கொடுக்குறேன்னா அட்மின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் இதை வந்து அகெயின் நீங்கள் இதெல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்னோட ஓன் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ரோலில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போதைக்கு நான் ஸ்கூல்னு கொடுக்குறேன். டம்மியாக கிரேடு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பாருங்கள், அட்மின் சொல்லிட்டு யூசர் நேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? யூசர் நேம் வந்து என்ன இருக்குது எனக்கு கொடுப்போம். அட்மின் இமெயில் ஐடி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு யூசர் நேம் வந்துட்டு அட்மின் இருக்குது. நேம் வந்து கேட்கும். நேம்னு அட்மின்னே கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸும் admin@gmail.com கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அகெயின் வந்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ பார்த்துக்கோங்க கிளியராக. இது வந்து என்னோட மாஸ்டர் அட்மின். இவங்க தான் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வர்றதுக்கான யூசர் நேம் இதுதான். நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டாஃபு, ஒரு அட்மின் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன லாகின் பண்ண போகிறேன்னா அட்மினாக லாகின் பண்ண போகிறேன். ஓகே, நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட்டப். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் குவிஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃபாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நார்மலாக நடக்கும். ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃபாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக உள்ளார போகிறோம். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன கொடுத்தோம்? அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் போட்டு நான் உள்ளார போகிறேன். திங் ஏதோ பாஸ்வேர்டு மாற்றிட்டு இருக்கணும். admin@gmail.com தான் போட்டேன். ஐ திங்க் பாஸ்வேர்ட் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க, அகைன் நான் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்ட் மட்டும் ரீசெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஒன்றுக்கும் வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் ரீசெட் பண்ணுற மாதிரினா ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அட்மின் வரேன். அட்மின். ஓகே, யூசர் நேம் வந்து நான் அட்மின் தான் கொடுக்கணும். ஓகே, நான் வந்துட்டு இது ஃபஸ்ட் நேம், இது இமெயில் அட்ரஸ். பட் நான் யூசர் நேம் வந்து அட்மின் தான் கொடுக்கணும். பட் நான் ஆனால் என்ன கொடுத்துருக்கேன்னா admin@gmail.comனே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அது வந்து தப்பு. ஸோ நான் அகெயின் உள்ளார என்ட்ரு ஆகிறேன். இங்கே நான் வெறும் அட்மின் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். சாரி, நம்ம அந்த யூசர் நேம் the administrator இது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் அந்த இஷ்யூ நடந்துச்சுன்னா
நம்ம வந்து யூசர் நேம் வந்துட்டு என்ன வச்சுருக்கோம், வெறும் அட்மின் மட்டும் வச்சுருந்தோம். ஆனால் நம்ம இந்த லாகின் பண்ணக்குள்ள நம்மளுக்கு @gmail.com மெயில் அட்ரஸ் ஃபார்மேட்டில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு யூசர் நேமே போயிட்டு admin@gmail.com சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் நம்மளோட மாஸ்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஸ்டாஃப்க்கு எந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு அருண் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட் 1க்கு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஸ்டாஃபுக்கு அசைன் பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் கிரியேட் ஆகியிருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் 1 ஸ்டாஃப் 1க்கு அசைன் பண்ணுறேன். இப்போ எப்போ அசைன் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட் ப்ரோட்டோகால் கொடுக்குறனோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அசைன் ஆவாங்க. இப்போதைக்கு அசைன் ஆகிட்டாங்க. ஸ்டூடெண்ட் 1க்கு டீச்சர் 1க்கு ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஸ்டாஃப் வந்து அசைன் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம teacher 1@gmail.com ஓகே அகெயின் நம்ம லாகின் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிட்டோம். கொஷின்ஸு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டோம். இல்லை நம்ம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ மினிட்ஸு ஓகேங்களா? நான் ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்லைஸ் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவில் இருக்குங்களா? இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக உள்ளார என்ட்ரு ஆகுறேன். ஸ்டூடெண்ட்டோட லாகின் நான் ஸ்டூடெண்ட் என்ட்ரு ஆகிட்டுனா எனக்கு வந்து இந்த கேட்டகரி 1ன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்லைஸ் ஆகிடுச்சு. அகைன் நான் டெஸ்ட் இன்டிகிரேட் பண்ணேன்னா இனிஷியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கணும். ஸோ அந்த 5 கொஷின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அந்த டெஸ்ட் வந்து வியூ பண்ண முடியும். அந்த கொஷின்ஸ் எங்கே ஆட் பண்ணுறது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ அட்மின் அப்படிங்கிற டேஷ்போர்டில் போயிட்டு இந்த அட்மின் டேஷ்போர்டில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இந்த கேட்டகரி கொஷின்ஸில் இப்போ நான் ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அது என்ன கேட்டகரி 1ன்னு கொடுத்துட்டு இன்னும் கொஷின்ஸ் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே டன். இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு அவுட்லுக் ஒரு கேமிஃபைடு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மோட அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறதுக்காக. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுங்கள்.